இப்போ ஊருக்குள்ள வலிமாக்கே நிறைய பேருக்கு போகிறது வெக்கமாயிட்டு. ஏன் வெக்கமாயிட்டு அப்படின்னு சொன்னால் gift கொடுக்கணும். சரியா? gift கொடுக்குற ஒரு பிரச்சனையால் ஒரு வெக்கமான ஒரு உணர்வுலையே என்ன செய்கிறாங்க, அந்த வலிமாக்கு போகிறாங்க. இன்னும் வெறுங்கையோட போகிறது எப்படி இருக்குது அப்படி என்று சொல்லி என்ன அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏதாவது ஒரு அதுக்கு தான் என்ன மொய் எழுதுறன்னு சொல்லி ஒருத்தர முன்கால உட்கார வச்சு நம்மளோட மான மரியாதையை வாங்குற மாதிரி என்ன அவர் உட்கார்ந்துருப்பார். அதை தாண்டி போகிறவங்களாம் பணத்தை போட்டு இன்றைக்கு முஸ்லீம் கல்யாணங்கள்ல என்ன செய்யுது, அந்த மொய் எழுதுகிற ஒரு வளமை உண்டு இருந்துகின்றிருக்கு. சிலவன் அப்படி இல்லாட்டி கூட எடுத்து மடித்து என்ன அவங்களோட வீட்டு இதில் அதில் கொடுத்துட்றாங்க. அதை பிரித்து பார்க்குறது, அதை கிஃப்ட் வாங்கணும்னு போட்டிருப்பாங்க, எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் பிரித்து போடுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி விட்றான். வந்தது கிஃப்ட்டுகளை பார்க்குறது, அதில் என்னது கவரை பிரிக்கிறது, எத்தனை வந்திருக்கு, கிஃப்ட் வானாண்டா அதை புறக்கணிக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அப்போ அது வேறொரு மெத்தடில் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத அமைப்பில் வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும்னா நாளைக்கு அது பொருத்தமாக இருக்கும். இந்த கிஃப்ட் கலாச்சாரம் இஸ்லாத்தில் இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளியுங்கள் அன்பு வளரும்னு சொன்னாங்க. அது இயல்பாக நடக்கிற விஷயம். இது ஒரு புள்ள பிறந்தன்னு பார்க்க போனால் கூட என்ன ஏதாவது கொண்டு போகாட்டி நல்லம் இல்லதையே அப்படின்றது. சஹாபாக்கட காலத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒருத்தர் gift கொண்டு போனால் நீங்கள் நினச்சி பாருங்க பாப்போம், 70-80 பிள்ளைகள் தொடர்ந்து gift கொண்டு போனால் என்ன இருக்கும். அப்போ இந்த காலத்தில் ஓகே gift சாத்தியம், ஒரு புள்ள பிறந்து அதுக்கு பிறகு இவன் சாகிற டைமில் அடுத்த புள்ள பிறக்குது. அதனால் அது இந்த காலத்தில் என்ன அது ஒரு சாத்தியம் என்று சொல்லலாம். அப்போ இவனே அதை ப்ளேன் பண்ணி செய்கிறான். குடும்ப கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லி புள்ள வானாண்டி இவன் ப்ளேன் பண்ணி செஞ்சுட்டிருக்கிற காலம். அப்போ இதில் பிரச்சனை இல்லை. அன்றைய காலத்தில் இப்படியான என்ன பிள்ளைகளை பார்க்க போகிறதுக்கு gift எடுத்துகிட்டு போகிற ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? ரசூலாங்கிட்ட எத்தனை பிள்ளைகளை கொண்டிருக்கிறாங்க. ரசூல் அங்கே பைத்துல் மாலிந்து இவருக்கு ஒரு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி என்ன ஏதாவது செஞ்சுக்கிறாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஆனால் அந்த gift கொடுக்குறதுனால ஒரு ஆளோட வீட்டுக்கு போகிறண்டா கூட ஏதாவது வாங்கிட்டு போகிறது என்ன ஒரு பழக்கமெண்ட் ஆக்கிடுறாங்க. அது அடுத்தவனுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை என்ன செய்யுது ஏற்படுத்த. அவரும் திருப்பி வரதுக்கு யோசிக்கிறார். அவர் இப்போ வந்தாலும் எதாவது எடுத்துகிட்டு வரார், நம்ம என்ன தான் கொண்டு போகிறதுன்னு சரியாக கொண்டு போகிறது பிழையெல்லாம் இல்லை. வளமைப்படுத்தி அது ஒரு சிஸ்டம். நாங்களே இப்படி கொண்டு போகிற வளமை உள்ளவங்க ஒரு நாள் உடைச்சிடணும். அதை அப்படி கொண்டு போகிற வளமை உள்ளவங்க ஒரு நாள் உடைச்சிடணும். அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம வளர்த்துக்கொள்ளக்கூடாது. அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம வளர்த்துட்டு நம்மளே நம்ம சங்கடத்துக்குள்ளேயே போட்டுக்கிறது. பார்க்க போகிறதில்லை. ஏன் கொடுக்குற வளமை அதனால் பார்க்க போகிறதில்ல. அவங்க எதிர்பார்க்குற வளமை நம்ம தான் உண்டாக்கினது. அடுத்தவனுக்கு எதிர்பார்க்குற வளமை நம்ம உண்டாக்கி. அப்போ திருமணத்தில் வாஜிபண்டு போக நினைக்கிறவனே என்ன செய்கிறான், வெக்கப்படுறான். எதனால ஏண்டா இந்த gift கலாச்சாரத்தால்